நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி மாறுவது ஒரு பக்கம் என்றால் மறுபக்கம் சீட்டு கிடைக்காத விரக்தியில் மாற்றுக் கட்சியில் முக்கிய நிர்வாகிகள் சென்று சேரும் சம்பவமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பல்வேறு மாநிலங்களில் பாஜகவிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து வேறு சில கட்சிக்கும் முன்னாள் முதலமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இணையும் தகவல் அவ்வப்போது வெளியாகி வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் 14 பேர் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜகவில் கட்சி பணியாற்றி வரும் நடிகை கௌதமி போன்றவர்களை எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டார்கள். இதனையடுத்து பாஜகவின் தென் மாநில சிறுபான்மை அணி பொறுப்பாளர் பாத்திமா அலியும் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நடிகர் கமலஹாசன் கட்சியின் சமூக வலைதளம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் கிருபாகரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.